Good morning students. 11th maths la first chapters பார்த்துட்டோம். First chapter la sets, relations, functions. அதல sets, relations ரெண்டும் பார்த்தாச்சு. exercise 1.3 பார்க்க போறோம். functions சார்புகள் பார்க்க போறோம். சார்புன்னா முதல்ல ஒரு டெஃபினிஷன் தெரியணும். A and B are two sets. A relation from A to B is a subset of A cross B. Relation றது போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். அது A cross B ஓட subset. அது ஃபங்க்ஷனா இருக்கணும்னா that should satisfy two condition. One, for all A belongs to A, there is an element B belongs to B such that A comma B belongs to function. If A comma B belongs to F and A comma C belongs to F, then B equal to C. அது என்ன மீனிங்னா செட் ஏ பிலேருந்து லிங்க் பண்ணுறோம், ஒரு ரிலேஷன் எடுக்கிறோம். ஏல இருக்க ஒரு எலமெண்ட்டும் பியோட கனெக்ஷன் இருக்கணும் மற்றும் ஏலேருந்து பி கூட இருக்கக்கூடாது ஒரு எலமெண்ட்டு தான் கனெக்ட் ஆகணும். ஒரு எலமெண்ட் ரெண்டு எலமெண்ட் கனெக்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் ஃபங்க்ஷன். தமிழில் அதே அனைத்து ஏ பிலாங்ஸ் டு ஏ கமா பிக்கும் பி பிலாங்ஸ் டு பி என்ற உறுப்பு அமைதியில் வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டில் இந்த ஒரு செட்டுக்கும் பியில் ஒரு செட்டு ஒரு எலமெண்ட்டோட கனெக்ட் இருக்கணும். அப்படி ரெண்டு எலமெண்ட் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஏ கமா பி சியாக இருந்தால் பிலாங்ஸ் எஃப்ஆக இருந்தால் பி சி ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் சார்புன்னு சொல்கிறோம். சார்பில் இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு பேர் டொமைன், தமிழ் அதுக்கு வந்து சார்பகம். அது கூட கனெக்ட் ஆகிற செகண்ட் செட்டுக்கு பேர் கோடொமைன், துணை சார்பகம். ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு எலமெண்ட் வந்து விட்டுருக்கூடாது. செகண்ட் செட்டில் எலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கனெக்டட் இல்லாமல் இருக்கலாம். இந்த ரேஞ்சுன்னு எடுக்கிறோம். ரேஞ்சுன்றது வீச்சகம். எது இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குதோ அது மட்டும் ரேஞ்ச். இப்போ கோடொமைனும் ரேஞ்சு, கோடொமைன் செட்டில் கனெக்ட் ஆனது எலமெண்ட் மட்டும் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இமேஜ். ஏக்குமா பி ஒரு பேராக இருந்தால் பின்றது ஏவோட இமேஜ், பின்றது ஏயின் பிம்பம் சொல்கிறோம். ஏவை பியோட ப்ரீ இமேஜ், முன்பிம்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் மீனிங்னா செகண்ட் செட் ரியல் நம்பராக இருந்தால் அது ரியல் வேலிட் ஃபங்க்ஷன், மெய் சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சார்பாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பிக்சராக பார்க்குறோம். XY ரெண்டு செட்டு லிங்க் பண்ணுறாங்க. இப்போ ஏபிசி அதில் 1 2 3 இருக்குது. ஒரு எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டோட கனெக்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் எ ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷன். டொமைன்றது ஃபஸ்ட் செட்டு, கோடொமைன்றது செகண்ட் செட்டு, ரேஞ்சுன்றது செகண்ட் செட்டில் கனெக்ட் ஆன டேர்ம்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள். செகண்ட் டயக்ராமில் ஒரு எலமெண்ட் ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால் அது செட்டே கிடையாது. ரைட். அடுத்தது பாருங்கள், செகண்ட் செட்டில் ஒரு எலமெண்ட்டு விட்டுருக்குது. செகண்ட் செட்டில் எத்தனை எலமெண்ட் வேணால் விட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் விட்டுருந்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஃபங்க்ஷன் தான். தேர்டு பாரு, தேர்டு ஃபங்க்ஷன். செகண்டில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது. அதில் வந்து நிறைய எலமெண்ட்டோட கனெக்ட் ஆகிடுது. ஏசி ஒரு எலமெண்ட்டோட கனெக்ட் ஆகலாம். ஏலேருந்தால் ரெண்டு கனெக்ட் ஆகக்கூடாது. ஓகே. தேர்ட் பாரு, பிலேருந்து ஒரு எலமெண்ட்லேருந்து ரெண்டு இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. பிக்சரை மைண்டில் வச்சுட்டு நிதானமாக ஒரு கான்செப்டை மைண்டில் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போகணும். இதை ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அந்த கிராஃப் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு வகையான டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறது. கிவன் கர்வ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட்ன்றது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. தமிழில் ஒரு கொடுக்கப்பட்ட வரைவரை சார்பா இல்லையா என நிலைக்கொத்துக்கோடு வரைந்து கண்டறியலாம். அதாவது நிலைக்கொத்துக்கோடு வரையும் போது சார்புன்றது இப்போ கீழே பாரு, ஒரு டயக்ராமில் ரெட் லைனில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அது 1 to 4 0 to 4 வரைக்கும் சார்புன்னு சொல்லியிருக்கேன். அது சார்பாக இருக்கும்போது அதுக்குள்ளே வரையக்கூடிய கோடு மேலே பர்பண்டிகுலராக வரையக்கூடிய கோடு, குத்துக்கோடு ரெண்டு புள்ளியில் வெட்டினாலும் அல்லது ஒரு புள்ளியில் வெட்டலைனாலும் அது சார்பு கிடையாது. ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினாதான் சார்பு. முதல் இது ரெண்டு புள்ளியில் வெட்டுது, சார்பு கிடையாது. அடுத்த ரெண்டாவது டயக்ராம் ஒரு புள்ளியிலையும் வெட்டல, சார்பு கிடையாது.
தேர்டு சார்பு 0 to x தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு இந்த இன்னொரு லைன் ஆரஞ்சு லைன்கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெட்டல, நமக்கு கொடுத்துருக்கிற சார்பில் அது கொடுத்துருக்கிற இன்டர்வல் 0, x அது ஓகே ஆகுது சார்பு. அடுத்தது 2 புள்ளியில் வெட்டுது, அது சார்பு ஆகாது. ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட். செகண்ட் ஹரிசாண்டல் டெஸ்ட். ஹரிசாண்டல்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் அது 1 to 1 ஆன் டுவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஒன்றுக்கொன்றா மேற்கோத்தலாம். முதல்ல அது என்னன்றது தெரியணும். ஒன்றுக்கொன்று மேற்கோத்தலான்றது இது என்ன சொல்கிறாங்க, கிடைமட்டமாக ஹரிசாண்டல் லைன் வரைகிறோம். லைன் வரையும் போது ஒரு பாயிண்ட்லேயுமே மீட் ஆகலைன்னா அது நாட் ஆன் டு. மோர் தென் 1 பாயிண்டில் மீட் ஆச்சுனாக்கா அது நாட் 1 to 1. ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் ஆனால் 1 to 1. மோர் தென் 1 பாயிண்ட்னாக்கா நாட் 1 to 1. அந்த ரேஞ்சில் வந்து மீட்ஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட்னா 1 to 1. 1 பாயிண்டாக இருந்தால் 1 to 1. மோர் தென் 1 பாயிண்ட்னா நாட் 1 to 1. மீட்டே ஆகலைனாக்கா நாட் ஆன் டு. சந்திக்கலைன்னா மேற்கோத்தல் அல்ல. ஒரு புள்ளிகளுக்கு மேற்பட்ட புள்ளியை சந்திச்சுனாக்கா ஒன்றுக்கொன்றானது அல்ல. ஒரே புள்ளிச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றானது. இதை வேர்டிக்ஸாக சொல்கிறதோட பக்கத்தில் பிக்சர் வச்சுட்டு சொன்னால் தான் தெளிவாக புரியும். இதில் பிக்சர் காமிக்கிறேன். இப்போ துணை சார்பகம் கோடமைன்றது ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய லிமிட்டு. அதில் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரைகிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து ஒரு புள்ளியிலுமே தொடலை, ஒன்றுலையுமே தொடலைன்னா அது நாட் ஆன் டு. இன்னொரு புள்ளி வந்து நிறைய புள்ளியில் தொடுது, ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியில் தொடுது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்னாக்கா அது நாட் 1 to 1. ஒன்றுக்கொன்றானது அல்ல, மேற்கொத்தலாம் அல்ல. அடுத்ததில் ஒரே புள்ளியில் தான் தொடுது. ஒரே புள்ளி தொடர்ந்தால் ஒன்றுக்கொன்றானது. அவங்க கொடுத்துருக்க லிமிட்டை தான் நம்ம பார்க்கணும். அடுத்த லிமிட்டில் அந்த இந்த துணை சார்பகத்தை தான் நம்ம அதை செக் பண்ணோம். அடுத்து நிறைய புள்ளியில் இருக்குது, ஒன்றுக்கொன்றானது அல்ல. ஆனால் எல்லா புள்ளிக்கும் கனெக்ஷன் இருக்குது, மேற்கோர்த்தல் உண்டு. ஒரு புள்ளியில் கனெக்ஷன் இல்லை, மேற்கோர்த்தல் அல்லன்னு சொல்லுவோம். ஓகே, டயக்ராம் வரைஞ்சி அதை பார்த்துங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்று ஐடென்டி ஃபங்க்ஷன். ஒரு எலமெண்ட் அதே எலமெண்ட்டோட கனெக்ஷன் ஏ கூட பி கூட சி கூட கனெக்ட் ஆச்சுன்னா அது பேர் சமணிச்சார்பு. எல்லாமே சேர்ந்து ஒரே எலமெண்ட்டோட கனெக்ட் ஆச்சு, எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா அது பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாறிலி சார்பு. எல்லாமே 0 கூட கனெக்ட் ஆச்சு அது பேர் 0 ஃபங்க்ஷன் பூஜ்ஜிய சார்பு. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மாடுலஸ் எக்ஸ்னாக ஒரு நம்பருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் வேல்யூ கூட கனெக்ட் ஆகும், மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கும்போது அது மாடுலஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்கோம். இங்கே கிராஃப் வந்து அதுக்குரிய கிராஃப். அதேமாரி குறியீடு ஒரு நம்பர் 5 கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அது +1 -1 மட்டும் சொல்லிடும். +னா 1ல் நிற்கும், -னா -1ல் போய் நிற்கும். ஸோ அது சைனம் ஃபங்க்ஷன், குறியீட்டு சார்புன்னு பேர். அடுத்து ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ், படிநிலை சார்புகள் பேர். இதில் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அது மீப்பெரு முழியன் சார்பு. ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மீச்சிறு முழியன் சார்பு. இந்த f(x) டெஃபினிஷன் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்ப்பகுதியில் கோடு இருந்தால் அது பேர் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பேர். இப்போ ஃப்ளோர் ஃபங்க்ஷன்னா ஒரு நம்பர்னால் காலு கீழே இருக்கிற நம்பர். இப்போ 2.7 2.8 எதுவாக இருந்தாலும் 2 தான் அதனுடைய ஆன்சர். இப்போ பார்த்துக்க, இன் பிட்வீனில் இருந்தால் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். உதாரணமாக 2க்கும் 3க்கும் நடுவில் இருந்தால் 2 ஆன்சர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இப்போ 0க்கு 1 நடுவில் இருந்தால் ஆன்சர் 0. -1க்கு -2க்கு நடுவில் இருந்தாக்க ஆன்சர் -2. இங்கே சைடில் ஒரு மார்க் போட்டுறோம் பாருங்க. சரி, அது பேர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். சீலிங் ஃபங்க்ஷனாக தலைக்கு மேலே இருக்கிறது. தலைக்கு மேலே இருக்கும்போது 2.7 இருந்தால் அது 3க்கு போய்டும் சீலிங் ஃபங்க்ஷன். சீலிங் ஃபங்க்ஷன் அங்கே மேல் பக்கம் டாப்பில் ப்ராக்கெட்டில் ஒரு பெண்ட் இருக்கும். ரைட். இப்போ 0,1 இருந்தால் 1க்கு போய்டும். -2க்கு -1க்கு நடுவில் இருந்தால் -1 போய்டும். சைடில் இருக்க மார்க்கிங் பார்த்துங்க. அந்த ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனாக என்ன, எதுக்கு என்ன வேல்யூவாக மாறுது அப்படின்றத மைண்டில் பதிவு வச்சிங்க. அது 1 மார்க்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ ஒன்றுக்கொன்றானது ஒரு உறுப்பு ஒரு உறுப்போடு மட்டும் கனெக்ட் ஆகிருந்தால் ஒன்றுக்கொன்றானது. அது ரைட் சைடில் செகண்ட் செட்டில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தால் அது ஒன்றுக்கொன்றானது. அடுத்து
ஒன்றுக்கு மேற்பட்டதில் கனெக்ட் ஆனதாக்கா அதுக்கு வந்து வேறு ஒரு நேம் இருக்குது, நமக்கு அந்த இதுக்கு சிலபஸில் இல்லை. அது நாட் ஏ 1-to-1 ஒன்றுக்குண்டான சார்பு அல்ல அப்படின்றாங்க. இப்போ மேற்கோத்தல் சார்புன்னா ரைட் சைடில் கோடொமைன் இருக்குது, ரேஞ்ச் ரெண்டுமே சேமாக இருந்தால் அது பேர் மேற்கோத்தல் சார்பு. எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருந்தால் மேற்கோத்தல் சார்பு அல்ல. ஸோ ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட், ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 4 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. ஏ பின்னு 2 பிரிக்கிறோம். ஏன்றது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பின்றது செட் ஆஃப் செக்ஷன்ஸ். இப்போ ஏன்றது 120 ஸ்டூடெண்ட்டு, 4 செக்ஷன் பிரிச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏயில் இருக்கக்கூடிய ஒரு பாய்ஸும் வந்து விட்டு இருக்க மாட்டாங்க. அவன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு விடாமல் இருக்கிறதுனால அது ஒரு ஸ்டூடெண்ட் விடாமல் இருக்கிறதுனாலையும் ஒரே ஸ்டூடெண்ட் 2 செக்ஷனில் போக முடியாது. அப்படி இருக்கிறதுனால அது ஃபங்க்ஷன். பாருங்கள், நோ ஸ்டூடெண்ட் இஸ் லெஃப்ட் வித்தவுட் செக்ஷன், நோ ஸ்டூடெண்ட் கேன் பி அலாட்டட் மோர் தென் 1 செக்ஷன். ஸோ இந்த 2 கேஸுமே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஃபங்க்ஷன் ஆகிடுது. நோ செக்ஷன் இஸ் லெஃப்ட் வித்தவுட் ஸ்டூடெண்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா PQRS, எந்த ஒரு செக்ஷனும் கிளாஸில் ஸ்கூலில் எம்டிஆர் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காது. அப்போ எல்லா செக்ஷனுமே கனெக்ட் ஆகுதுனா அது பேர் ஆன் டு ஃபங்க்ஷன், மேற்கோர்த்தல். இதில் கோடொமைன் ரேஞ்ச் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ தமிழில் சொல்கிறாரு, எந்த மாணவரும் விடுபெற்றாமல் இருந்தாலும் ஒரே மாணவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பீரியட் இல்லாமல் இருக்கிறதுனாலும் அது சார்பு. இன்னொன்று, எந்த பிரிவும் வெற்றற்றதாக எக்ஸ்ட்ரா இருக்காது. அப்படி இருக்கிறதுனால அது மேற்கோர்த்தல் சார்பு. இது வந்து மேற்கோர்த்தல் சார்பு வந்து நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷனில் செட் ஆகுனா ரிவர்ஸ் பண்ணும்போது அது சார்பாக அமையாது. ஏன்னா சார்பாக அமையினாக்கா ஒரு எலிமெண்ட் ஒன்றோட தான் கனெக்ட் ஆகணும், சார்பு அல்ல. நேர்மாறு சார்பாகாது. செகண்ட், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க f(x). அந்த டிஃபைனில் பார்த்தீங்கன்னா லிமிட் கொடுத்துருக்காங்க. f(x) -x + 4 -6லேருந்து -3 வரைக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ஒன்று லிமிட் கொடுத்துருக்காங்க. அங்கே 4 வேல்யூ கேட்டிருக்காங்க. -4 வேல்யூ என்ன, 1 என்ன, -2 என்ன, 7 0 5 வேல்யூ. இப்போ பாருங்கள், இப்போ -4 நான் வேல்யூ எடுக்கணும்னா அந்த -4 நம்பர் எந்த லிமிட்டில் இருக்குதோ அதுக்கு நேராக என்ன வரையறுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா -x + 4 வரையறுத்துருக்காங்க. அதில் வேல்யூ 8. அடுத்து 1 எங்கே இருக்குது பாரு, 1 வந்து இந்த இது x - x² இருக்குது. ஃபஸ்ட்டில் அந்த 1 லெஸ் இருக்குது, அதில் கிடையாது. அப்போ 1 <= போது அதில் வந்து x - x² இருக்குது, அதில் 1 கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து -2 எங்கே இருக்குது, -2 தேர்டு, அந்த தேர்டில் இருக்குது, x² - x அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 7 எந்த செட்லேயுமே கிடையாது. இப்போ அதர்வைஸ் மற்றபடி 0ன்னு கொடுத்துருக்கனால அது தூக்கிட்டு வந்து அது 0 கொடுத்துட்றோம். அடுத்து 0 எதில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா -2க்கும் 1க்கும் நடுவில் அந்த இடத்துல 0 இருக்குது. அதுக்குரிய ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ 0. ரைட், சேம் மாடல். அடுத்த கொஸ்டின். பட்டு இது வந்து <= அப்படி கொடுத்துருக்காங்க. இது இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர் வந்து கொடுத்துருக்க நம்பர் எந்த இடைவெளி இருக்குதோ அந்த இடைவெளிக்கு நேராக வரையறுக்கப்பட்ட இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மாடல் வச்சு அதில் தேர்ட் சம் நீங்கள் போட்டு. ஃபோர்த் ஒன், 2 ஃபங்க்ஷன் ஏபிசி ஃபங்க்ஷன் வந்து எப்படி A to A டிஃபைன் பண்ணியிருக்காங்க, வரையறுத்துருக்காங்க. அது A, C, B, C, C, B. இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. செக் 1-to-1 அண்டு ஆன்டோனஸ், ஒன்றுக்கொன்றானதாக மேற்கோர்த்தலாகவும் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணுறோம். டயக்ராம் வரைஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செக் பண்ணும்போது இது வந்து ஒன்றுக்கொன்று இது ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு செட்லேருந்து எல்லா எலமெண்ட்டும் கனெக்ட் ஆகிடுது. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு செட்லேருந்து எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து 2 ஏரோ மார்க் கிளம்பல, அதனால ஃபங்க்ஷன். ரைட், அடுத்து பாருங்கள், இட் இஸ் நாட் 1-to-1. என்ன ரீசன்னா 2 எலமெண்ட் 1ல் செட் ஆகிடுச்சு. ஒன்றோட கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அது ஒன்றுக்கொன்றானது, 1-to-1. ஓகே, அதே மாதிரி செகண்ட் செட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டும் வந்து ஏரோ மார்க்கில் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆன் டு ஃபங்க்ஷன், மேற்கோர்த்தல். 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ மேற்கோர்த்தல் சார்பு இல்லை. ஏன்னா அதில் துணை சார்பகம் வீச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இதுக்கு ஒரு வேல்யூ மாறுது. இது கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. அதே சேம் மாடலில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது.
அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறோம். அந்த பேர் எடுத்து இதில் ஏரோ மார்க் போட்டு பார்த்தா ஏரோ மார்க் படி ஒய் வந்து லெஃப்ட் ஆயிடுது. அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சின்ஸ் ஒன் எலமெண்ட் ஹேஸ் 2 இமேஜ். ஒரு எலமெண்ட் 2 இமேஜ் இருக்குது, அதுவும் தப்பு. அண்ட் ஆல்சோ ஒன் எலமெண்ட் ஹேஸ் நோ இமேஜ். ஒரு எலமெண்ட் எந்த ஒரு பிம்பம் இல்லாமல் இருக்குது. இது சார்பில்லை. ஏனெனில் ஒரு உறுப்பு இரு பிம்பத்தை பெற்றிருக்கிறது மற்றும் ஒரு உறுப்பு பிம்பத்தை பெற்றிருக்கிறது. 2 காரணமும் அதில் இருக்குது. அதனால் சார்பு இல்லை. ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் அது வந்து சார்பு இல்லை அப்படின்னு முடியாது. Question number 5. A equal to 1 2 3 4, B equal to ABCD. இதில் அவங்க கொடுத்துருக்கிறத கேட்டிருக்காங்க. நெய்தர் 1 to 1 நார் 1 to 1 ஒன்று அமைக்க சொல்கிறாங்க. நம்மளே பேர் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நெய்தர் 1 to 1 ஒன்றுக்கொன்றானதும் அல்ல மேற்கோர்த்தலும் அல்ல அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நான் அந்த 1 2 3 4 கனெக்ட் பண்ணால் தான் சார்பு. 1 2 3 4 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுக்கொன்றானது இப்போ மேற்கோர்த்தல் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ ஏபிசியில் ஒரு எலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நான் விட்டுட்டுனாக்க ஒரு எலமெண்ட்டு கூட பியில் வந்து 3 4 கனெக்ட் ஆகிடுது. ஸோ விட்டதுனால அது மேற்கோர்த்தல் அல்ல. ஏன்னா அப்படி விட்டதுனால அதில் கோடொமைனும் ரேஞ்சும் டிஃபர் ஆகிடும். அதனால் மேற்கோர்த்தல் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகாமல் 2 இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால அது மேற்கோர்த்தலும் அல்ல. ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் 1 to 1 ஒன்றுக்கொன்று அல்ல. இப்போ 4 எலிமெண்ட் இந்தாண்டி 4 எலிமெண்ட் 4 கனெக்ட் ஆனால் மட்டும்தான் ஒன்றுக்கொன்றாக இருக்கும். மேற்கோர்த்தல்னால் இந்த பக்கம் ரைட்டில் இருக்கிற 4மே கனெக்ட் ஆகிடணும். இப்போ 4மே கனெக்ட் ஆகாமல் அதில் வந்து ஒன்றுக்கொன்று இல்லாமல் இருக்குன்னாக்கா 4 அது மாதிரி 2 கண்டிஷன் வச்சு இந்த டயக்ராம் ஃபார்ம் பண்ண முடியாது. அதேமாதிரி ஒன்றுக்கொன்று கனெக்ட் பண்ணால் 4 எலிமெண்ட்ன்றது தேவைப்படும். ஆனால் இதில் வந்து ஒன்றுக்கொன்றாக இருக்கணும், மேற்கோர்த்தல் இல்லாமல் இருக்கணும். மேற்கோர்த்தல் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்கணும். இருக்கிறது 4 எலிமெண்ட். அதை நீங்கள் அந்த டயக்ராம் வரைஞ்சா உனக்கு பர்டிகுலராக அது என்ன செய்ய முடியாதுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள் 1 to 1 மற்றும் மேற்கோர்த்தல். அப்போ 1 1 கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டில் ஏபிசிடி எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது. லெஃப்டில் 1 2 3 4 எல்லாமே கனெக்ட் ஆகிடுது. அப்படி இருந்தால் அது ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல் 1 to 1 அண்டு ஆன் டு. ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேஸ் ஐடியாஸ் இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் அடுத்தடுத்து சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டைமிங் எடுத்துங்க. கான்செப்ட் மைண்டில் பதிய வச்சுட்டு பிக்சர் வைஸ் மைண்டில் கான்செப்ட் புரியும்.